வணக்கம் நேர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்தியாவையே ஒவ்வொரு விஷயத்திலும் மாநில உரிமையினுடைய வழியில் வழிநடத்தி கொண்டிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் இன்றைக்கு அப்படியான ஒரு தீர்ப்பை பெற்று தந்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையல்ல. இங்கு டாஸ்மாகில் நடைபெற்ற அமலாக்கத்துறையினுடைய சோதனை என்பது எல்லை மீறி வரம்பு மீறி நடந்து கொண்டிருக்கிறது. விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடுக்கப்பட்டிருந்தது. அதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறை வரம்பு மீறி செயல்பட்டு கொண்டே இருக்கிறது, அது மட்டுமல்லாமல் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக செயல்படுகிறது என்று கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய விசாரணைக்கு இடைக்கால தடையும் விதித்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். நாம் ஏற்கனவே சொன்னது போல மற்ற மாநிலங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு தீர்ப்பை தமிழ்நாடு அரசாங்கம் பெற்று தந்திருக்கிறது. விரிவாக நாம் வாதி கடைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய தரப்பிலிருந்து செய்தி தொடர்புத்துறையினுடைய தலைவர் டி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். அதே போன்று வழக்கறிஞர் துரைக்கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் ஜே. தம்பிராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். அதே போன்று காரை செல்வராஜ் அவர்கள் மதிமுகவுடைய தரப்பிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவருக்கும் வணக்கம். டி.கே. சார், ஒன்று ஆரம்பிக்க விரும்புகிறேன். முக்கியமான ஒரு தீர்ப்பு, அமலாக்கத்துறையினுடைய அந்த விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அமலாக்கத்துறை இந்த பாஜக ஆட்சி அமைந்த பிறகு அவர்களுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிற ஒரு துறை, ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டிலே இருக்கிற துறை, அது மிக தவறாக எதிர்க்கட்சி ஆளுகிற மாநிலங்களில் உள்ள தலைவர்கள் அல்லது எதிர்க்கட்சி தலைவர்கள் தங்களை விமர்சிப்பவர்கள் மீது பயன்படுத்துவதற்கென்றே ஒரு துறை இருக்கிறது என்றால் அது அமலாக்கத்துறை. அவர்கள் ஒரு புகார் வருகிறது என்றால் அந்த புகாரின் அடிப்படையில் விசாரிக்கலாம். ஒரு தனி மனிதனிடம் அளவுக்கு அதிகமாக பணம் இருக்கிறது என்று அவர்களுக்கு தெரிய வந்தால் அதை அவர்கள் விசாரித்து உண்மை கண்டுபிடிக்கலாம். ஒரு நிறுவனத்திலே ஊழல் நடந்திருக்கிறது என்றால் அதை விசாரிக்கிற அதிகாரம் அவர்களுக்கு கிடையாது. அது 2-3 மாநில தொடர்பான குற்றம் என்றால் அதை சிபிஐ, அது ஒரு புகார் கிடைக்க வேண்டும். சரி, என்னிடம் லஞ்சம் கேட்டார், என்னிடம் அதிக விலைக்கு விட்டார் என்று புகார் வரணும். அது காவல்துறையிலே பதிவு செய்ய வேண்டும், காவல்துறை விசாரிக்க வேண்டும். சரி, அது குற்ற வழக்காக எடுத்துக்கொண்டு காவல்துறை விசாரிக்க வேண்டும். அது 2-3 மாநிலம் தொடர்பான பிரச்சனையாக இருந்தால் சிபிஐக்கு புகார் கொடுத்து அவர்கள் விசாரிக்கலாம். ஆனால் அமலாக்கத்துறை தானே முன்வந்து எந்த புகாரும் இல்லாத நிலையில் இந்த ஆய்வு செய்வது என்பது திமுக அரசை மிரட்டுவதற்காக, அதற்கு ஒரு பின்னணியும் இருக்கிறது சொல்கிறேன், மிரட்டுவதற்காக ஒன்றிய பாஜக அரசு இது முயற்சி. தேர்தல் அடுத்த ஆண்டு வர இருக்கிறது. இவர்கள் ஏற்கனவே இது போன்ற ஒரு வழக்கை ஆம் ஆத்மி கட்சி முதலமைச்சர் மீது பதிவு செய்து அவரை கைது செய்து பிறகு அந்த ஆட்சி, அங்கே மக்கள் அந்த ஆட்சி தோற்று போனது, அதிமுக ஆம் ஆத்மி கட்சி தோற்று போனது. அதே முறையை பயன்படுத்தி தமிழ்நாட்டிலும் ஒரு முயற்சி செய்யலாமோ என்கிற எண்ணத்திலே இதை அவர்கள் இங்கே செய்கிறார்கள். அதிலே அவர்கள் எண்ணமே அதுதான். அங்கே வெற்றி பெற்றோம், இங்கேயும் அப்படி செய்தால் வெற்றி பெறுவோமோ என்று. இது செய்யக்கூடாத தவறு. அங்கே காவல்துறையே ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அது டெல்லி என்பது மாநிலம் அல்ல. அதனாலே காவல்துறை அதையும் அவர்கள் சட்டப்படி ஒரு தவறு செய்து அதை ஒரு திருத்தம் செய்து, சட்டத்தில் திருத்தம் செய்து அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது போராட்டம்லாம் நடந்தது, ஆனால் வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் இங்கே ஒரு புகார், இது போன்ற ஒரு லஞ்ச புகார், ஊழல் புகார் அல்லது நிறைய பணம் அங்குகிறார்கள் என்கிற புகார் வந்தால் அதற்கு காவல்துறையிலே புகார் அளித்து காவல்துறை அதன் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்து உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும். அமலாக்கத்துறைக்கு இங்கே வேலையே கிடையாது. இல்லை சார், நிச்சயமா நீங்கள் சொல்கிறீங்க காவல்துறை பதிந்த வழக்கினுடைய அடிப்படையில் தான் வர முடியும் அப்படின்னு. பிஎம்எல்ஏ ஆக்ட் படி அமலாக்கத்துறை உள்ள வரலாமே, நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எந்த விதத்தில் நியாயம்? அது இல்லாமல் இது ஒரு இடைக்கால தடை தான், இதை நீங்கள் ஒரு வெற்றி மாதிரி ஏன் கொண்டாடுறீங்கன்னு பாஜக அடுத்த கேள்வி கேட்குறாங்க உங்களை பார்த்து. இந்த வழக்கே இவர்கள் விசாரிப்பதற்கு ஏற்ற வழக்கு அல்ல. இவர்களுடைய தலையீடு இருக்கக்கூடாதுங்கிறது தான் நாங்கள் சொல்கிறது. சரி, உள்ளே வரலான்னா எப்படி வரலாம்? அந்நிய செலாவணி மோசடி, இது அந்நிய செலாவணி மோசடியா? அதுதான் சொல்கிறேன் நான். சரி, ஒருவரிடம் கணக்குக்கு எல்லையை மீறி கணக்குக்கு மீறி பணம் இருக்கிறது என்றால் சரி, அது எப்படி வந்தது என்று விசாரிக்கிற அதிகாரம் அமலாக்கத்துறைக்கு உண்டு. ஓகே, நான் என்னிடம் ஒருவர் லஞ்சம் கேட்டார் என்றால் நான் காவல்துறையில் புகார் கொடுத்தால் காவல்துறை தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும். உடனே அமலாக்கத்துறை வந்து நீ எவ்வளவு சேர்த்து வைத்திருக்கிறார், எங்கெங்கே லஞ்சம் வாங்கினா என்று விசாரிக்கக்கூடாது. சரி,
இந்த வழக்கிலே குற்றச்சாட்டு என்னவென்றால், கடையில் விற்பனை செய்கிற அந்த மதுவுக்கு ஒரு கூடுதலாக 5 ரூபாய் 10 ரூபாய் வாங்குகிறார்கள் என்பது ஒன்று. அதை அந்த கடை வியாபாரி செய்கிற செயல். சரி, இது அரசாங்கம் செய்வதல்ல, ஓகே, அல்லது அந்த நிறுவன தலைவர்கள் செய்வதல்ல. இது போன்ற 1-2 குற்றச்சாட்டுகள் இதை விசாரிக்க வேண்டிய இடம் பொறுப்பு காவல்துறைக்கு உள்ளதே தவிர அமலாக்கத்துறைக்கு கிடையாது. நிச்சயமா சார். நீங்க இதுக்கு பின்னாலே இந்த அரசியல் கால்குலேஷன் இருக்குன்னு நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க. டெல்லியில் அவங்க என்ன பண்ணாங்களோ அதை இங்க முயற்சித்து பார்க்கிறாங்க அப்படின்னு. பட் நம்ம அதே கேள்வியை ஜார்க்கண்டுக்கு பொருத்தி பார்க்கலாமே. அந்த மாநில முதலமைச்சரையும் இதே போன்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சு கைது செய்தார்கள். ஆனா அதுவே பாஜகவிற்கு பேக் ஃபயர் ஆச்சு அப்படிங்கிறது. அதே தான் இங்கேயும் ஆகும். ஓகே, அது தெரியாத அவங்களுக்கு அதையே தமிழ்நாட்டில் ட்ரை பண்றாங்கன்ற ஒரு கேள்வி. அதுதான் சொல்றேனே, அவங்களுக்கு என்னன்னா மாநில தங்களை எதிர்ப்பவர்கள் யாரும் இருக்கக்கூடாது. ஏற்கனவே வாஷிங் மிஷின்னு சொல்லுவாங்க. ஓகே, அமலாக்கத்துறை ஒரு வாஷிங் மிஷின் தான். அங்கே போய் அவங்க பேசினதுக்கப்புறம் சரி, அவங்க அந்த கட்சியில் சேர்ந்துட்டா அல்லது அவங்கள ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டா ஓகே, உடனே தூய்மை அடைந்து விடுவார்கள். நிச்சயமா. அப்ப ஜார்க்கண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படிங்கிறதா. இன்னும் பேக் ஃபயர் ஆகிறது கூட இங்க வழி இல்லை. இங்கே அதுக்கே வழி இல்லையே. பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே முதல்ல என்ன, முதல்ல அவங்க இடம் பிடிக்கணும்ல அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கிறது. பேசலாம். துரைக்கண்ணன் சார், நீங்க எப்படி பார்க்குறீங்க ஒரு வழக்கறிஞரா? அமலாக்கத்துறைக்கு மிகப்பெரிய ஒரு செக்கா? ஆமாம் சார். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கோட அடிப்படை முகாந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2014 2021 ஆண்டு காலகட்டத்தில் வந்து 42 வழக்குகள் வந்து இங்கே இருக்கிற காவல்துறையால் பதியப்படுகின்ற வழக்கு. அந்த சமயத்தில் வந்து இதே மத்திய அரசு தான் வந்து, இந்த ஒன்றிய அரசு தான் அந்த சமயத்தில் வந்து இருந்தது. அந்த காலகட்டத்தில் வந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. ஏன்னா அது வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு கொலிஷன் கவர்மெண்ட்ன்றதால இது வெளிப்படையாக வந்து வழக்கறிஞர்களுக்கு மிக பட்டவர்த்தனமாக தெரிகிறது. இது பழிவாங்கும் நோக்கில் வந்து இடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரை வந்து உபயோகப்படுத்துகிறாங்கன்றது. அதே போன்று அந்த 2014 அந்த 42 முதல் தகவல் அறிக்கையிலும் தனிப்பட்ட நபர்கள் மீது, அதாவது வந்து அண்ணன் இப்போ குறிப்பிட்டாங்க பாருங்க, அந்த வெண்டார்ஸ் மேலே தான், அந்த யார் விற்பனையாளர்களோ அவர்கள் கூடுதலாக பணம் பெற்றார்கள் என்று தனிப்பட்ட வழக்கு தான் பதியப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் என்ன கேட்குதுன்னா, இப்போ ஒரு நிறுவனத்தின் மீது, ஒட்டுமொத்தமாக ஒரு நிறுவனத்தின் மீது எப்படி நீங்கள் வந்து வழக்கு பதிவு செய்ய முடியும்? ஒரு நிறுவனத்தையே இப்படி வந்து நீங்கள் ஒரு குற்றச்சாட்டிற்கு உள்ளாக்க முடியும்? தனிப்பட்ட நபர்கள் வந்து லஞ்ச பணம் பெற்றுக்கொண்டாலோ அல்லது கூடுதலாக பணம் பெற்றார்கள் என்றால் அவர்கள் மீது, குறிப்பிட்ட நபர்கள் மீது தான் நீங்கள் வழக்கு பதிவு செய்ய முடியுமே தவிர ஒரு ஒட்டுமொத்த நிறுவனத்தையே நீங்கள் வந்து இப்படி முடக்கு பக்கம் நினைப்பது வந்து ஒரு இந்திய கூட்டாட்சி தத்துவத்தையே அடிப்படையே வந்து இது அசைத்து பார்க்கின்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இது போன்ற நிகழ்வுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாட்களுக்கு முன்பு கூட இதே என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரில் வந்து வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்னொரு தீர்ப்பு வந்திருந்தது. 1 வருட காலத்திற்கு வந்து எந்த விதமான விசாரணையின்றி ஒருவரை வந்து அடைத்து வைத்திருக்க முடியாது நம்ம சத்தீஸ்கரில். ஏன்னா வந்து இந்திய அரசியலமைப்போட சரத்து பிரிவு 21 வந்து தனிநபர் சுதந்திரத்தை வந்து உறுதிப்படுத்துகின்றது. சட்டத்திற்கு அப்பாற்பட்டு ஒருவரை வந்து தடுத்து எந்த காவலும் நிறுத்தி வைக்க முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இது பட்டவர்த்தனமாக வந்து, அதாவது அண்ணன் குறிப்பிட்டது போல எதிர்க்கட்சிகளை ஆளுகின்ற மாநிலங்களில் உள்ள முதலமைச்சர்களை வந்து அச்சுறுத்தும் வகையிலும் அவர்களை வந்து ஆட்டி படைக்கின்ற வகையிலும் வந்து இது போன்ற வழக்குகளை இப்போ அவர்கள் அந்த அரசின் மீது களங்கம் ஏற்படுத்துகின்ற வகையில் ஏற்படுத்தி இதில் வந்து அரசியல் ஆதாயம் அடைய முயற்சிக்கிறார்களோ என்று எங்களுக்கு சந்தேகம் எழுகின்றது. ஏன்னா வந்து பொதுவாக வந்து முதலெல்லாம் வந்து ட்ரையல் வந்து நீதிமன்றத்தில் மட்டும்தான் நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு வந்து விசாரணைக்கு எடுக்கும்போது 2 விதமான ட்ரையல்ஸ் நடக்குது. ஒன்று வந்து நீதிமன்றத்தில் நடக்குது, இன்னொன்று வந்து மீடியா ட்ரையல், அதாவது வந்து சோஷியல் மீடியா ட்ரையல். ஒருவர் இந்தியன் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் வந்து தண்டனை வழங்கப்படும் வரை நிரபராதின்னு தான் சொல்லுது. ஆனால் இங்கே இந்த இப்போ தற்போதைய காலகட்டத்தில் வந்து இந்த மீடியா ட்ரையலில் வந்து ஒரு அரசாங்கத்தையோ ஒரு நிறுவனத்தையோ குறிப்பிட்டு ஒரு புகார் எழுப்புகிற பட்சத்தில் வந்து அவர் இந்த மீடியா ட்ரையல்லே வந்து இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனதில் வந்து மனச்சாய்வு, பயாஸ்டு, ஒரு பயாஸ்டான ஒரு நிலைக்கு கொண்டு சென்று இப்படி தான் இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு மக்களுக்கு மத்தியில் வந்து ஒரு அவதூறு ஒரு கட்டமைக்கிறாங்க, ஒரு கட்டமைப்பு. இதெல்லாம் வந்து அரசியல் ரீதியாக சொல்ல போனால் இது ஆர்எஸ்எஸோட அடிப்படையோட இது ஒரு நிறுவனத்தை எப்படி ஹிட் பண்ணுறது, அதை எப்படி தரைமட்டமாக்குவது என்பதற்கான அடிப்படை. ஆனால் உச்சநீதிமன்றம் வந்து
மிக சரியான சாட்டை அடி கொடுத்துருக்குறது. இதுல ஒரு நிறுவனத்தின் மீது, ஒட்டுமொத்த நிறுவனத்தின் மீது நீங்க எப்படி நீங்க ஒரு சர்ச் வாரண்ட் வாங்கிட்டு எப்படி பண்ணுவீங்க? தனிப்பட்ட நபர்கள் மீது அந்த புகார் இருக்கிறதா தனிப்பட்ட நபர்கள் மீது தான் நீங்க இல்ல ஒரு அடிப்படை புரிதலுக்காக கேட்கிறேன் சார். சரியான ஒரு சாட்டை அடின்னு நீங்க சொல்றீங்க. அப்படியா இருந்தா வழக்கிற்கு தடை விதித்திருக்கணும். இடைக்கால தடை அப்படிங்கிற நம்ம எப்படி பார்க்கிறது? அப்ப எப்படின்னா அதுல இன்னொரு உயிர் இருக்கிறது. நீங்க அதுக்கு பிறகு கூட விளக்கம் கொடுத்தா நீங்க விசாரணை நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. அது எப்படி நம்ம சரியான சாட்டை எந்த ஒரு வழக்கிற்கும் உடனடியாக தீர்ப்பு வழங்கிவிட முடியாது. இந்தியாவுடைய நம்மளுடைய நீதித்துறையில அவசரம் இருக்கிற பட்சத்துல மட்டும்தான் இந்த இடைக்கால தடை வழங்குவாங்க. உச்ச நீதிமன்றத்துல அவ்வளவு எளிதலாக ஒரு வழக்கு அட்மிஷன் ஆகிறதே பெரிய விஷயம். இங்க இடைக்கால தடை கொடுத்திருக்காங்கன்னா அந்த வழக்கினோட உள்ளார்ந்த நோக்கத்தை பார்த்து விட்டு அதுல இருக்க அவசரத்தை இருக்கு, முகாந்திரம் இருக்குது. இதுல இந்த வழக்குல இந்த முகாந்திரம் கொடுக்கலன்னா மேலும் மேலும் இது பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இங்க இருக்கிறது என்பதால் தான் அதுவும் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அமர்வு இந்த வழக்குல இந்த இடைக்கால நீங்க சொல்றது அப்படி புரிஞ்சுக்கிறேன். அவ்வளவு எளிதாக உச்ச நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திட மாட்டாங்க. இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த தீர்ப்பை அந்த வழக்கை முன்னாடி எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கிறேன். தம்பிராஜ் சார், நீங்க எப்படி பார்க்கறீங்க இந்த இடைக்கால தடையை? அதாவது நிச்சயமாக இது ஒரு மேலாதிக்கத்தன்மைக்கு, ஒன்றிய அரசினுடைய மேலாதிக்கத்தன்மைக்கு விழுந்திருக்கக்கூடிய ஒரு சம்மட்டி அடின்னு தான் பார்க்கணும். என்னதான் பாஜகவை சேர்ந்தவர்கள் இது ஒரு தன்னாட்சி அமைப்பு, அமலாக்கத்துறைங்கிறது தன்னாட்சி அமைப்பு, இதில் ஒன்றிய அரசினுடைய கரம் எதுவுமே இல்லை, எங்கே எது முறைகேடுகள் நடந்தாலும் அமலாக்கத்துறை தன்னிச்சையாக விசாரிக்கிறது என்று சொன்னாலும் கூட அப்பட்டமாக தெரிகின்ற விஷயம் இன்றைக்கு அமலாக்கத்துறையை பெருமளவில் ஒன்றிய பாஜக அரசு பயன்படுத்துகிறதுங்கிறது தான் உண்மை. ஆனால் இந்த விஷயத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு மாநில அரசனுடைய அந்த சுயாட்சி தன்மைக்குள் நுழைகின்ற போக்கை பார்க்குறோம். அதனால்தான் உச்சநீதிமன்றமே நீங்கள் கூட்டாட்சி தத்துவத்தை சிதைக்கிறீங்கிற ஒரு பெரிய வார்த்தையை அவங்க போடுறாங்க. ஏன்னா இதை ஒரு சாதாரணமாக எடுத்துக்கல. நம்முடைய வழக்கறிஞர் அவர்கள் கூட சொன்ன மாதிரி இந்த விசாரணையில் உடனடியாக ஒரு ஸ்டே கொடுக்குறாங்கன்னா இதனுடைய சீரியஸ்னஸை தெரிஞ்சுக்கிட்டு தான். ஏன்னா இது ஒரு எல்லை மீறி போய்கிட்டு இருக்கு, அத்துமீறல், எல்லை மீறல், இந்த வார்த்தையெல்லாமே உங்களுக்கு அவங்க குறிப்பிட்றாங்க. என்ன காரணம்னா இது ஒரு அரசனுடைய துறை. இந்த அரசனுடைய துறையில் ஏற்படக்கூடிய அது எந்த விதமான முறைகேடுகளாக இருந்தாலும் அதை என்று விசாரிப்பதற்கென்று அமைப்புகள் இருக்கிறது. டிவிஎஸ்சி லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்கிறது, காவல்துறை இருக்கிறது. இது ஒரு ப்ராசஸ். ஆக இது நிச்சயமாக ஒரு அரசுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடியவர்கள். அதான் இந்த டெல்லி ஃபார்முலா. அந்த டெல்லி ஃபார்முலாவை தமிழ்நாட்டிலையும் பயன்படுத்துறதுக்கு இவங்க முயற்சி பண்ணாங்க. அதே போல் வழக்கறிஞர் சொன்ன மாதிரி இது ஒரு மீடியா ட்ரையல். இந்த பிம்பத்தை, அதாவது ஒரு தமிழ்நாடு அரசு மீது இருக்கக்கூடிய அந்த பிம்பத்தை சிதைக்க வேண்டும், அதை அந்த கட்டமைப்பை சிதைக்க வேண்டும், இந்த நோக்கத்தில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதனால் இதுக்கு வச்ச செக்குங்கிறது நிச்சயமாக உண்மைதான். இதில் சில பேர் கூட சொல்லலாம், அவங்களுக்கு அமலாக்கத்துறை விசாரிக்கட்டுமே, அதை விசாரித்து அவங்க ஒரு முடிவை சொல்லட்டுமே, அதில் என்ன அவசரம்னெல்லாம் சொல்லலாம். ஆனால் இதனுடைய உள்நோக்கத்தை உச்சநீதிமன்றம் தெரிந்து வைத்திருக்கிறது. அதாவது அமலாக்கத்துறை இங்கே ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகிறது. இது ஒரு டேமேஜ் பண்ணணும், அந்த அவர்களுடைய பெயரை டேமேஜ் பண்ண வேண்டும் அல்லது அதிகாரிகளை அச்சுறுத்த வேண்டும், இந்த நோக்கத்தில் நடைபெறதுக்காக தான். இது நம்ம தொடக்கத்திலேருந்து பார்க்குறோம். ஒவ்வொரு விதமாக இது ஒன்றிய அரசினுடைய எல்லா முயற்சிகளுக்கும் பின்னால் மாநில அரசினுடைய உரிமைகளையும் அதனுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தையும் படிப்படியாக குறைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் பண்ணுறோம். இப்போ ஒரே நாடு ஒரே ரேஷன் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஏதோ மக்களுக்கு நன்மை செய்கிற மாதிரி தெரிஞ்சால் கூட இது மாநில அரசினுடைய எல்லையை நீங்கள் ஒரு மத்திய அரசினுடைய ஒன்றிய அரசினுடைய எல்லைக்கு கொண்டு போகிறீங்க அப்படின்னு. இது அதிகார குவியல்னு தான் நம்ம பார்க்கணும். அந்த அதிகார குவியலை நோக்கி செல்கின்ற ஒரு விஷயமாக தான் இன்றைக்கு டாஸ்மாகில் இது மாதிரி ஒரு முறைகேடுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு விசாரணையை இன்றைக்கி அமலாக்கத்துறை நாளைக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டில் பண்ண மாட்டாங்க. நாளைக்கு ஆமாம், இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த துறையில் வேணாலும் பண்ணுவாங்கன்னா அப்போ தமிழ்நாட்டில் ஒரு அரசு எதற்கு, தமிழ்நாட்டில் ஒரு நிர்வாகம் எதற்கு? அப்போ முழுக்க முழுக்க மத்திய அரசே இந்தியா ஃபுல்லாக ஆட்சி பண்ணிட்டு போயிடலாமே. இந்த ஒரே நாடு ஒரே கொள்கைங்கிற
இது வந்து அதை நோக்கி தான் போகுதுன்னு நிச்சயமா. அப்ப நீங்க சொல்றனுடைய அடிப்படையில இருந்து அமலாக்கத்துறையினுடைய உள்நோக்கத்தை உச்சநீதிமன்றமும் புரிந்து வைத்திருக்கிறது அப்படி நீங்க சொல்றீங்க. அப்போ ஏற்கனவே 1000 வழக்கு பதிந்தா அதுல 2 வழக்கு 3 வழக்கு தான் ஒரு தீர்வு காணப்படுகிறது. மற்ற மாநிலங்கள்ல ஜாமீனே வழங்காம 1 வருஷம் உள்ள வச்சுட்டு அதுக்கு பிறகு குட்டு வாங்குறது, இந்த விஷயங்கள் எல்லாம் உச்சநீதிமன்றம் கணக்கெடுத்து அமலாக்கத்துறைங்கிறது சட்டவிரோத பண பரிமாற்றம் இந்த மாதிரி விஷயத்துக்காக கொண்டு வரப்பட்டதுதான். ஆனா இன்றைக்கு வந்து எது எதுலேயோ அவங்களுடைய எல்லைகள் இல்லாத விஷயங்களில் கூட அவங்க நுழையிறாங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த விஷயத்தில் வந்து அவங்க நுழைஞ்சிருக்க வேண்டியவே தேவையில்லை. ஏற்கனவே தனிநபர்கள் மீது பல வழக்குகள் பதியப்பட்டு அது விசாரணைகள் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது இவங்க அதை வந்து கருத்தில் எடுக்கிறதுங்கிறது வந்து இது முக்கியமாக வந்து ஒவ்வொரு துறையிலையும் நாங்கள் எப்படி வேணாலும் நுழைவோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான். இது வந்து நீதிமன்றம் மட்டும்தான் இதுக்கு வந்து நிச்சயமாக ஒரு லகான் போட முடியும். ஓகே, நிச்சயமா நம்ம அதை பற்றியும் பேசுவோம். நீதிமன்றத்திற்கு அந்த மாதிரியான அதிகாரம் இருக்கலாம்னு அடுத்து இன்னொரு பக்கம் வாத பிரதிவாதங்கள் போயிட்டு இருக்கிறது, பேசலாம். காரை செல்வராஜ் சார், நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த டாஸ்மாக் வழக்கை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் தொடர்ந்த தமிழ்நாடு அரசு தொடர்ந்த அந்த வழக்கில் இடைக்கால தடை, உங்களுடைய கருத்து? நீங்க பேசும்போதே இடையில ஒரு கேள்வி கேட்டீங்க, ஏன் இதை வந்து எல்லா இடங்களிலும் தோல்வி, டெல்லியில தோல்வி, சத்தீஸ்கர்ல தோல்வி, ஜார்க்கண்ட் முதல்வரை விடுதலை செய்தது, இந்த இடி மேல் வந்து தொடர்ந்து உச்ச நீதிமன்றம் சாட்டை அடியும் சவுக்கடியும் கொடுத்து கொண்டிருப்பது, இதெல்லாம் நீங்க விரிவாக பேசும்போது ஒரு கேள்வி கேட்டீங்க, ஏன் இதை போய் மீண்டும் வந்து இவ்வளவு ஃபெயிலியூர் ஆன விஷயத்தை ஏன் தமிழ்நாட்டுல ட்ரை பண்றாங்கன்னு சொன்னீங்க. தமிழ்நாட்டுல இதை தவிர வேற அரசியல் பண்றதுக்கு அவங்களுக்கு வேற வழி இல்லை. இது டாஸ்மார்க்னு வந்த உடனே நேற்று எடப்பாடியார் பெரிய அறிக்கை விட்டாரு, எதிர்கட்சிகள் எல்லாம் பார்த்தா டாஸ்மார்க் ஊழல் ஆகா ஓப்பன் எல்லாம் பேச ஆரம்பிச்சா, இன்னைக்கு காலையில இடைக்கால தடை வந்தோன்னா எல்லாம் ஓடி ஒளிஞ்சு உள்ள உட்கார்ந்துருக்கிறான். இப்ப சொன்னது தப்புன்னு சொல்லணும்ல. அப்போ அவர்களுக்கு அரசியல் பண்ணுவதற்கான தமிழகத்திலே நிர்வாகம் சம்பந்தமாகவோ தமிழகத்தினுடைய ஆட்சியின் மீது குறைபாடுகள் சொல்லுவதோ இல்ல தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் மூலம் பயன்பெறவில்லை, திட்டங்கள் சரியில்லைன்னு சொல்லக்கூடிய இடத்திலோ எந்த எதிர்கட்சியும் இன்றைக்கு தமிழகத்துல இல்லாத சூழ்நிலையில் தீனி போடணும்ல, ஏதாவது பேசுறதுக்கு தீனி போடணும். வீட்டுல இருக்கிற வயசானவங்களுக்கு கூட 2 பேர் கிடைச்சா பேசிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு பொழுது போகணும்ல. அந்த மாதிரி எடப்பாடியாருக்கு பொழுது போவதற்கு செய்து கொடுக்கறதுக்காக மட்டும்தான் இதை ட்ரை பண்ணிருப்பாங்க. இன்னொன்னு நீங்க கவனிக்கணும், ஊழல் 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 ஊழல்னு சொல்லுகிற பொழுது எவ்வளவு மக்களை சென்று சேரும். இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய இடைக்கால தடை வந்ததற்கு பிறகு எத்தனை மக்களை போய் சேரும்? ஒரு 5-10% மக்களுக்கு இந்த செய்தி போகாம இருக்கலாம்ல. அப்போ இது ஊழல் தான், டாஸ்மாக் பெரிய ஊழல் நினைப்பாங்கல்ல. இது போன்றது ஒரு குறுக்கு சிந்தனைகளை அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் யோசித்துக் கொண்டுதான் இந்த ஈடியை வந்து இது போன்றது ஒரு நடவடிக்கைகளில் ஈடுபட வைக்குது. ஒண்ணு. இரண்டாவது, அதுல பேசும்போது தன்னாட்சி பெற்ற அதிகார அமைப்பு அப்படின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பாக இந்த 11 ஆண்டுகளில் ஈடி செயல்படவே இல்லை அப்படிங்கிறது ஒண்ணு. தன்னாட்சி பெற்ற அதிகார அமைப்பாக இருந்தாலும் அந்த அமைப்பிற்கான எந்த அமைச்சகத்தின் கீழ் வருது? நிதி அமைச்சருக்கு கீழே வருதா? நம்ம ஈடி மேலேயே குற்றச்சாட்டு வைத்துக் கொண்டிருக்கிறோமே, நிதி அமைச்சரையே ராஜினாமா செய்ய சொல்லாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு தமிழகத்திலே நிலவி கொண்டிருக்கிறது. நிதி அமைச்சர் ராஜினாமா பண்ணணும். உங்களுடைய துறை இப்படி உச்ச நீதிமன்றத்திலே அடி வாங்கிக்கிட்டு இருக்க, அசிங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதெல்லாம் வந்து இவ்வளவு தூரம் அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு இருக்கிற பொழுது நிதி அமைச்சர் வெட்கப்பட்டிருக்கணும். ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெட்கப்பட்டிருக்கணும், வேதனைப்பட்டிருக்கணும். நம்ம ஆட்சியிலேயே இப்படி நடக்குது. ஒரு தன்னாட்சி பெற்ற அதிகார அமைப்பை நம்ம சரியா வழிகாட்ட முடியாதா? இந்த ஒழுங்கா வந்து முக்கியமா ஈடி வந்து இந்த மாதிரி பொருளாதார குற்றங்களை கண்டுபிடிக்கிற ஒரு அமைப்பு. அந்த பொருளாதார குற்றங்களை கண்டுபிடிக்கிற பொழுதுதான் நீங்க கருப்பு பணத்தை பிடிக்கலாம், ஊழலை ஒழிக்கலாம், எல்லாத்தையும் ஒழிக்கலாம். நான் ஊழலை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு ஈடியவே நீங்க ஊழல் பண்ண வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஈடிக்கே நீங்க தவறான வழிகாட்டுதல் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, அப்ப ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய ஒட்டுமொத்தமாக இந்த ஊழல் என்று சொல்லுகிற ஒரு நிர்வாகத்தை கொடுப்பதற்குத்தான் ஒன்றிய அரசு முயற்சி செய்கிறதே தவிர ஊழலை உண்மையாக ஒழிப்பதற்காக எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இல்ல, நிச்சயமா நீங்க சொல்றது ஒன்றிய நிதியமைச்சர் பதவி விலகணுங்கிற அடிப்படையில இருந்து நீங்க பேசுறீங்க. ராஜினாமா செய்ய வேண்டும். இல்ல, கண்டிப்பா. இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, நிறைய வழக்குல காவல்துறைக்கு ஒரு உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவிக்குது அப்படின்னா அதனை பொறுப்பு வகிப்பவர்களை பார்த்து இப்படி சொல்லுவோமா? அதுக்கப்புறம் சிபிஐ பார்த்த நாளைக்கு இப்படி சொல்லுவோமா? சில நேரங்கள்ல உச்சநீதிமன்றமோ இல்ல உயர்நீதிமன்றத்தினுடைய கண்டனத்திற்கு ஆளாவது இயல்பு. நீங்க நேரடியா அதுக்கு ஒன்றிய அமைச்சரை குறை சொல்வது எந்த வகையில் நியாயம்னு ஒரு கேள்வி பாஜக கேட்கலாம்ல? நல்ல கேள்வி. தமிழ்நாடு காவல்துறை மீது குற்றச்சாட்டு வந்தால் தமிழக முதல்வர் பதில் கொடுக்கிறாரா இல்லையா?
தமிழக முதல்வர் காவல்துறை அதிகாரிகளை அழைத்து உட்கார வைத்து பேசி ஏன் இது இப்படி நடந்தது, எதிர்காலத்தில் இப்படி நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று தமிழக முதல்வர், காவல்துறைக்கு பொறுப்பான தமிழக முதல்வர் அறிக்கை கொடுக்கிறாரா இல்லையா? அந்த அறிக்கை ஏதாவது ஒன்றிய அரசாங்கத்துல வந்திருக்கா? ஈடியுடைய செயல்பாடுகள் தவறு, அதை நாங்கள் சரி செய்வோம்னு ஒன்றிய அரசாங்கம் சொல்லியிருக்கா? ஒன்றிய அரசாங்கமே திட்டமிட்டு செய்கிற பொழுது எப்படி செய்யலாம்? அதனாலதான் நிதியமைச்சர் ராஜினாமா பண்ணணுங்கிறேன், வெட்கப்பட வேண்டும்ங்கிறேன், வேதனைப்படணுங்கிறேன், நிர்வாக குறைபாடு உங்களுக்கு நிர்வாகமே செய்ய தெரியலங்கிற. இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் தவறு நடந்து போச்சு. இந்த தவறுக்கு யார் பொறுப்பு, யார் மன்னிப்பு கேட்பது? ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு முடிவுக்கு வரணும்ல. இனிமேலும் இது போன்றது ஒரு ஈடியினுடைய நடவடிக்கையில் இருக்கக்கூடாது. முறையாக அணுகி முறையாக விசாரணை செய்து உச்ச நீதிமன்றத்திற்கு கொண்டு போகிற வழக்குகள்ல அதற்கான தகவல்களை கொடுத்து அந்த ஊழல்வாதியோ இல்ல கருப்பு பணத்தை வச்சிருந்தவனோ இல்ல பிஎம்எல்ஏ ஆக்ட் கீழே வர யாராக இருந்தாலும் கைது செய்து அவர்கள் சிறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதான நோக்கம். அந்த நோக்கம் 1% நிறைவேறலையே. 5614 வழக்குகள், 1% தான் அவங்களுடைய ரிப்போர்ட் கார்டு. அப்புறம் என்ன அமைப்பு? அந்த அமைப்புக்கு இத்தனை கோடி ரூபாய் எதுக்கு ஒதுக்கணும்? நம்ம எதுக்கு பட்ஜெட் அவங்களுக்கு? அப்படி ஒரு அதிகார அமைப்பே இங்க தேவையில்லைங்கிற. லஞ்ச ஒழிப்பு துறை விசாரணை பண்ணுது, எஃப்ஐஆர் போடுறாங்க, அதை அவர்கள் விசாரிக்க வேண்டியது. நீ போய் ஒரு அலுவலகத்துக்குள்ள பண்ணினா திருட்டுத்தனம், திருட போயிருக்க. அங்க இருக்கிற மொபைல்ல இருக்கிற செய்திகளை பூரா நீங்க டவுன்லோட் பண்ணிருக்கீங்க. இதை வச்சு நீ பிளாக்மெயில் பண்ணணும்னு நினைக்கிற. பிளாக்மெயில் பண்ணுவதற்காக ஒரு ஈடியை பயன்படுத்துவது என்பது மன்னிக்க முடியாத குற்றம். இதை உச்ச நீதிமன்றம் இவ்வளவு எளிதா அப்படி அவங்களை சாட்டையடி வரிசையா எனக்கு தெரிஞ்சு இந்த 11 வருஷமா இந்த கடந்த 2 ஆண்டுகளா நிறைய உச்ச நீதிமன்றம் ஈடிக்கு எதிராக பதிவு செய்து கொண்டிருக்கிறது. நீங்க சொல்ற மாதிரி கடந்த பல மாதங்களா பார்க்கிறோம். அடுத்தடுத்து அமலாக்கத்துறைக்கு உச்ச நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துக் கொண்டேதான் இருக்கிறது. ஆனா அவங்களுடைய போக்குல எந்த விதமான மாற்றமும் இல்லையே, தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. மீண்டும் மீண்டும் ஏதோ ஒரு வகையில வர்றாங்க. அப்ப அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிற கேள்வி கேட்கலாம். சார், இதுல 44 எஃப்ஐஆர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுல அதிமுக ஆட்சியில போடப்பட்ட எஃப்ஐஆர் அப்படிங்கிறது அது ஒரு 37 இருக்கிறது. இதெல்லாம் தெரிஞ்சா இல்ல தெரியாமலா இப்படி தடை வைத்த உடனே அதிமுகவிற்கு கோவம் வருது? ஏன் அவங்க பணி செய்யட்டுமே அப்படின்னு எந்த அடிப்படையில் அவங்க கருத்தை முன்வைக்கிறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறது. அதுதான் சொல்றேனே, அவங்களுக்கு இந்த பெயர் தான் ஒரு இது பாஜகவுடைய திட்டம்ங்கிறதுக்கு அன்றைய நிகழ்வுகளை இந்த அமலாக்கத்துறை போய் இங்கே உள்ள அந்த மதுபான ஊழலை ஊழல்னு சொல்கிறாங்கல்ல, இதை போய் சோதனை பண்ணும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று, அமலாக்கத்துறை சொல்வதற்கு முன்னாலேயே அண்ணாமலை 1000 கோடி ஊழல்னு சொன்னார். அதை விட கொடுமை, அமித்ஷா இங்கே வந்தவர் 39,000 கோடின்னு ஊழல்னு சொன்னார். பொதுப்படையாக பேசுனாங்க. அப்போ இது என்ன சொல்லலாம், என்ன சொல்லி அனுப்பியிருக்காங்க அமலாக்கத்துறைக்குங்கிறத அவங்க வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. அப்படின்னா அவங்க இயக்குறாங்க, இதை அவங்க தானாக இயங்கலை. அமலாக்கத்துறை, காவல்துறையை பொறுத்தவரை அவர்கள் சுதந்திரமாக இயங்க வேண்டும். நீதித்துறையும் காவல்துறையும் சுதந்திரமாக இயங்க வேண்டும். அவங்க சோதனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க பல இடங்களில். அண்ணாமலை 1000 கோடி ஊழல்ங்கிறாரு. எப்படி சொன்னார் அவர்? அதுக்கப்புறம் முடிச்சுட்டு 1000 கோடிங்கிற செய்தியை இவங்க பரப்புகிறாங்க. அமித்ஷா என்ன சொல்கிறாரு? 39,000 கோடிங்கிறாரு. அவருக்கு எப்படி 39,000 கோடின்னு தெரியும்? அமலாக்கத்துறை அந்த மாதிரி சொன்னாங்களா? சொல்லாத ஒன்றை சொல்கிறார் அவர். அப்படின்னா அவங்க திட்டம் போட்டு பழி சுமத்து, அவ்வளோதான் எங்களுக்கு வேணும், மற்றதை நாங்கள் அரசியல் ரீதியாக பார்த்துக்கிறோங்கிற மாதிரி பண்ணுறாங்க. அதை பிரச்சாரம் பண்ணுறாங்க. அது அந்த மதுபானம் ஊழல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எந்த மாநிலமாக இருந்தாலும் 1000 கோடின்னு சொல்கிறாங்களே சார், அது என்ன? அதுதான் சொல்கிறேனே, இதை விட ஒரு கடைந்தெடுத்த மோசமான ஒரு துறையை மதிப்பிழக்க செய்கிற, மக்கள் கேலி பேச செய்கிற ஒரு அரசாங்கம் எப்போவுமே நம்ம பார்த்ததில்லை. தங்களுடைய துறை ஒரு சட்டப்படியான சட்டத்துக்கு புறம்பான ஒரு செயலை செய்யும் பொழுது அதை கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு துறை ஒரு சாதாரண குற்றவியல் வழக்கிலே பயன்படுத்தப்பட்டு
இங்கே உள்ள அரசியல் கட்சிக்கு எதிராக, மாநிலத்தை ஆளுகிற அரசியல் கட்சிக்கு எதிராக, எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக ஒரு பழியை சுமத்துவதற்கான துறையாக மாறி இருக்கிறது என்றால் இந்த அரசாங்கம் எப்படி நடக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். நிச்சயமா. இன்னும் சில பேர் ஒரு எதிர்கருத்து வைக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, அன்றைய அதிமுக எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சியில தலைமை செயலகத்திலேயே சோதனை எல்லாம் நடைபெற்றது. அவங்க ஃப்ரீயா விட்டாங்க. ஆனா நீங்க உங்களுடைய ஊழியர்களை சோதனை செய்கிற போது, டாஸ்மாக் நிறுவனத்துல சோதனை செய்கிற போது ஏன் பதற்றம் அடைகிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. யாருமே பதற்றம் அடையலையே. நீ செஞ்சது தப்புன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போனோம், நீதிமன்றம் அன்றைக்கி அது தப்புன்னு சொல்லிடுச்சு. நாங்கள் அச்சப்படலை. இவங்க என்னென்ன மாதிரி செய்வாங்க தெரியல. இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு கேஸு செந்தில் பாலாஜி மேலே, இந்த கேஸு ஏற்கனவே தீர்ப்பாகி ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. அதை தன்னிச்சையாக நீதிமன்றம் எடுத்துச்சு. எடுத்துட்டு என்ன பண்ணுதுன்னா, இந்த வழக்கு அவர் மீது உள்ள குற்றச்சாட்டு நடைபெற்றதாக சொல்லப்பட்ட காலம் 2014க்கு முன்னால், 2011லேருந்து அவர் அமைச்சராக இருந்த வரைக்கும். இப்போ போய் அவருடைய அலுவலகத்தை சோதனை பண்ணுறாங்க. அந்த வழக்குக்கு பார்த்தீங்கள்ல, கோட்டைக்கு போய் அவர் அமைச்சர் செந்தில் பாலாஜி அலுவலகத்தை சோதனை பண்ணுறாங்க. ஏன் சோதனை பண்ணுறாங்க? அந்த வழக்குக்கும் இப்போ சோதனை பண்ணுறதுக்கு என்ன சம்மந்தம்? இது புது வழக்கா? புது வழக்குன்னா பதிவு செஞ்சு அது சொல்லணும்ல. ஆனால் இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் சிபிஐ செய்யும். காரணம் என்னன்னா, இவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு, இவங்களை கொள்கை ரீதியாக எதிர்க்க முடியாது. சரி, இவங்க மேலே இந்த மாதிரி பழிச்சொற்களை சொல்லித்தான் எதிர்க்க வேண்டும். ஓகே. மக்கள் மனசில் இவங்களுக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்கி தந்தால் தான் நம்மளால் இங்கே காலடி எடுத்து வைக்க முடியும். அப்படிங்கிற திட்டத்தில் தான் இப்போ அவங்க செஞ்சுக்கிட்டு வராங்க. எல்லா செயலும், ஓகே, ஒரு செயல் இல்லை, எல்லா செயலும். ஓகே. நிச்சயமா துரைக்கண்ணன் சார், இதுல வரம்பு மீறி செயல்படுறீங்க, கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது எந்த இடத்தை மென்ஷன் பண்ணி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இதை சொல்றாங்க? இதே போன்ற 2024ஆம் ஆண்டு இதே போன்ற இந்த இடி கேஸ் வழக்கு விசாரணைக்கு வரும்போது கவிதா அவர்களை கைது செய்யப்பட்ட பொழுது அந்த வழக்கு வந்தது. அப்போதான் இப்போ இருக்க மாண்புமிகு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் மற்றும் KV விஸ்வநாதன் அமர்வு முன்பு வந்தபோது மிக குறிப்பாக அதில் நீங்கள் பிக் அண்ட் சூஸ் பண்ணி நீங்கள் ஒரு வழக்கில் குற்றம் சாட்டப்படுபவர்கள் மீது நீங்கள் பிக் அண்ட் சூஸாக எடுத்துக்கிறீங்க. உங்களுக்கு தேவைப்பட்டவங்களை விட்டுடுறீங்க, தேவைப்படாதவங்களை அப்படின்னு குறிப்பிட்டு அவர் குறிப்பிட்டே சொல்கிறார். நீங்கள் பிக் அண்ட் சூஸாக செயல்படுறீங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்பட வேண்டும். இது முக்கியமானது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் என்னென்னா, வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். அந்த வழக்குகள் முதல் தகவல் அறிக்கையின் அடிப்படையில் நீங்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் உள்ளே போயிருக்கீங்க. அந்த வழக்கில் முதல் தகவல் அறிக்கையில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது? குறிப்பிட்ட நபர் கூடுதலாக பணம் பெற்றார், இல்லை ஏதாவது ஒரு தவறு செய்தார் அப்படின்றது தான் அந்த வழக்கு. அதனோட வழக்கின் அடிப்படை முகாந்திரமே அதுதான், தனிப்பட்ட நபர்கள் மீதான முகாந்திரம். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்டையர் இன்ஸ்டிடியூஷன் மேலே எப்படி நீங்கள் வழக்கு பதிவு பண்ணுவீங்க? எந்த அடிப்படையில் அந்த இன்ஸ்டிடியூஷனே அதை குற்றவாளியாக சேர்ப்பீங்க? நீங்கள் குற்றம் சாட்டப்பட்டவராக நீங்கள் சேர்ப்பீங்க. அதை நீங்கள் எந்த அடிப்படையில் அவசரமாக நீங்கள் சர்ச் வாரண்ட் பண்ணுவீங்க? இதுதான் முகாந்திரம். ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் என்ன சொல்கிறதுன்னா, சமமான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். குற்றம் சாட்டப்பட்டவருக்கு சமமான வாய்ப்பு இப்போ வழங்கப்படும். 2024 அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா, அதே அந்த மாண்புமிகு உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர் BR கவாய் மற்றும் KV விஸ்வநாதன் அமைப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ராசிக்யூஷன் ஹேஸ் டு பி ஃபேர்னு சொல்கிறாங்க. சமமான வாய்ப்புகள் வழங்கப்பட்டு அவர்கள் இந்த எப்பவுமே பொதுவாக கிரிமினல் கேசஸை பொறுத்த வரைக்கும் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் ப்ராசிக்யூஷன் யார் வழக்கு பதிவு பண்ணுறா அவங்ககிட்ட தான் இருக்குது. ஆனால் இடி மாதிரியான வழக்குகள் தனிநபர் வழக்குகள் தான். அதில் யார் மேலே குற்றம் சாட்டப்படுகிறதோ அவர் தான் இந்த பணம் நியாயமாக பெறப்பட்ட பணம், பணம் வெளுப்பு சட்டம் என்று சொல்லப்படுகின்ற PMLA ப்ரொஹிபிஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் இருக்கு இல்லைங்களா, அதில் யார் மீது வழக்கு பதியப்படுகிறதோ அவர் இந்த பணம் முறையாக கணக்கு காட்டி நாங்கள் சம்பாதித்த பணம் என்று நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த மாதிரியான விசாரணைகள் நடுநிலையோடு செயல்பட வேண்டும். நடுநிலையோடு செயல்படாமல் எனக்கான எந்த விதமான அவகாசமும் கொடுக்காம எனக்கான நியாயத்தை எடுத்து சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் நீங்கள் தடுத்துட்டீங்கன்னா என்னால் எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா உங்ககிட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, CBI என்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ற இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. அது மாதிரி பல்வேறு மத்திய அரசுடைய ஒன்றிய அரசுடைய
இரும்புக்காரங்கள் வந்து வைத்துக்கிட்டு என்னை வந்து நகர முடியாமல் செஞ்சுவிட்டு ஒரு வழக்கு அடிப்படை முகாந்திரம் வந்து தனிநபர்கள் மீதான வழக்குகள். அப்போ நீங்க சொல்றபடி அடிப்படை முகாந்திரம் இல்லாம விசாரித்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அரசியலமைப்புக்கு விரோதமாகவே அமலாக்கத்துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்க வேண்டியது இருக்கு போல இருக்கு. அதுக்கு தான் நான் முதல்ல சொன்னேன், இந்திய அரசியலமைப்பு சட்ட சரத்து 21 வந்து தனிநபர்களுடைய உரிமை அடிப்படை உரிமைகளை வந்து பாதுகாக்கின்றது. ஒருவரை வந்து எந்த விதமான காரணமும் சொல்லாமல் வந்து குறிப்பிட்ட காலத்திற்கு மேலே வந்து சிறையில் வைக்க முடியாது. ஒருவர் கைது செய்யப்படும் போது கூட அவருக்கு வந்து அடிப்படை உரிமையாக என்ன காரணத்திற்காக வந்து அவர் கைது செய்யப்படுகிறார், எங்கு கைது செய்யப்பட்டு அடைத்து வைக்கப்பட்டிருக்கார் என்ற விவரங்கள் வந்து அவருக்கு நெருக்கமானவர்களிடம் உடனடியாக தெரிவிக்கப்பட வேண்டும் என்று செக்ஷன் 54 வந்து சிஆர்பிசியில் குறிப்பிட்டிருக்குது. அதே மாதிரி அதையே வந்து சிஆர்பிசியில் சொல்லியிருந்தாலும் அதையே வந்து ஆர்டிகல் 21 வந்து அதை உறுதிப்படுத்துகின்றது. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு மாநில அரசாங்கம் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெரும்பான்மையான ஒரு மாநில அரசாங்கத்தை வந்து எந்த விதமான அடிப்படை முகாந்திரம் இல்லாம, ஏன்னா வந்து அரசாங்கம் என்பது வேறு இல்லை, அரசாங்க நிறுவனம் என்பது வேறு இல்லை. ஒரு அரசாங்க நிறுவனத்தின் மீது குற்றச்சாட்டு வைக்கும் போது அது சாதாரணமாகவே அந்த குற்றச்சாட்டு என்பது அந்த மாநிலத்தை ஆளுகின்ற அந்த முதலமைச்சர் மீது வந்து நோக்கி எல்லாரோட கைகளும் பாயும். இதிலிருந்து கிடைக்கப்படுகின்ற தவறாக பெறப்பட்ட வருமானம் எங்கே செல்கிறது, மிகவும் சர்வசாதாரணமாக வந்து எல்லாரும் வந்து சோசியல் மீடியாக்கள் வலைத்தளங்களில் வந்து, அதாவது இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கை வந்து எதிர்கட்சிகள் வந்து இது போன்று ஏதாவது ஒரு கட்சி ஒரு ஆளுங்கட்சி மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கும்போது அதனுடைய உண்மைத்தன்மையை வந்து எந்த விதமான ஆதாரமும் பார்க்காம அதை வந்து பொது வெகுஜன மக்களிடம் வந்து மிக வேகமாக பரப்பி விடுறாங்க. நிச்சயமா சார், நம்ம பேசுவோம் தம்பிரா சார். இப்போ இதில் தொடர்ந்து வந்து எல்லாரும் பேசுகிற ஒரு புள்ளிங்கிறது, இங்க அரசியல் செய்வதற்கு பாஜகவிற்கு எதுவும் இல்லை, மீண்டும் மீண்டும் இப்படியான ஒரு பொய் பிரச்சாரத்தை ஏற்படுத்தி மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை உண்டாக்கணும் அப்படிங்கிறதா. அது எடுபடாத நீங்க நினைக்கிறீங்களா? ரெண்டாவது ஒரு கேள்வி, மற்ற நிறைய மாநிலங்கள் தெலுங்கானாவா இருக்கட்டும், ஜார்க்கண்டா இருக்கட்டும், டெல்லியா இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் இதே மாதிரியான குற்றச்சாட்டை முன் வச்சாங்க, பண்ணாங்க. தமிழ்நாடு மட்டும் ஏன் போராடுது? தமிழ்நாட்டு மட்டும் போராடிட்டு இருக்குங்கிறது தான் பிஜேபிக்கு கோபமே. ஏன்னா மற்றவங்கெல்லாம் கூட சில விஷயங்களில் வந்து இந்த அளவுக்கு உறுதியாக இப்போ தமிழ்நாடு மாதிரி நம்ம திமுக அரசு மாதிரி அல்லது திமுக கட்சி மாதிரி ஒரு கடுமையாக இந்த மாநில உரிமைக்காக மற்ற விஷயங்களுக்காக நீட் போன்ற விவகாரங்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் உறுதித்தன்மையோடு எதிர்க்கிறாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது எதிர்க்கிறாங்க, பல எதிர்க்கட்சி மாநிலங்கள் எதிர்க்கிறாங்க. ஆனால் எதுலேயும் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் சில விஷயங்களில் உறுதியாக இருக்கும். மொழிக் கொள்கையாக இருக்கட்டும், அது இருமொழி கொள்கையாக இருக்கட்டும், நீட் விவகாரமாக இருக்கட்டும், அல்லது மாநிலங்களுக்கு தர வேண்டிய நிதி சம்பந்தமான விஷயமாக இருக்கட்டும், ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதற்கு போராடுவது மட்டுமல்ல, அந்த ஒன்றிய பாஜக அரசனுடைய உண்மை முகத்தை ஒரு தோலுறுத்தி காட்டக்கூடிய ஒரு விஷயத்தையும் திமுக பண்ணிடுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்திய அளவிற்கே தெற்கிலிருந்து வரும் மொழி அப்படின்னலாம் நம்ம சொல்கிறோம் இல்லை, இது வந்து முழுக்க முழுக்க இந்திய அளவிற்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக மாறிடுச்சு. இன்றைக்கி கூட பார்க்குறோம் பாருங்கள், மராத்தி மக்கள் வந்து மராத்திக்காக அங்கே போராடுறாங்க, கன்னட மக்கள் கன்னடத்துக்காக போராடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தி திணிப்புங்கிறது எப்படி அந்த மாநில மொழிகளை அழிச்சிக்கிட்டு இருக்குங்கிற விழிப்புணர்வு எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து தான் வருது. இப்போ பிஜேபிக்கு கோபமே அதுதான். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய ஆதரவு தளங்கள் இருக்கக்கூடிய மாநிலங்களையும் நீங்கள் கெடுத்துருவீங்க போல் இருக்குது. அதாவது உங்கள் ஸ்டேட்டில் தான் நுழைய முடியல. அப்போ இது சொல்கிற மாதிரி டிகே சார் சொல்கிற மாதிரி இது வந்து முழுக்க முழுக்க ஒரு அச்சுறுத்தல் நடவடிக்கை தான். இது வந்து இந்த அரசை பணிய வைக்க வேண்டும் அல்லது இந்த கட்சியை பணிய வைக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் இதில் சிறிது கூட உங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம தான் திமுக இருக்குது. ஆனால் இன்றைக்கு எடப்பாடி வந்து இதற்கு வந்து ஒரு அறிக்கையெல்லாம் விடுறாரு, ஏன் டெல்லி போகிறார் நிதி ஆயோக் கூட்டத்துக்கெல்லாம். ஆனால் நிச்சயமாக தன்னுடைய நண்பர் அந்த இளங்கோவனுடைய வீட்டில் வந்து ஒரு ரெய்டு நடக்குதுன்னு உடனேயே நான் வந்து 2031 கூட நாங்கள் பிஜேபியோட சேர மாட்டோம்னு சொன்னவர் ஒரு நொடியில் டெல்லி போய் 3 கார் மாற்றி அமித்ஷாவை சந்திக்கிறார்னா அவர் எந்த அளவு காம்ப்ரமைஸ் ஆகிறார் பாருங்க. சரி, அப்போ வந்து இன்றைக்கி திமுகவை பொறுத்தவரை இப்பொழுதுன்னு இல்லை, அந்த காலத்துலேருந்து உங்களுக்கு வந்து சர்க்காரியா கமிஷனாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு வந்து திமுக மேலே சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் எதுவுமே நிரூபிக்கப்படலை. எம்ஜிஆரே கூட திமுக மேலே எவ்வளோ ஊழல் புகார்களெல்லாம் கொண்டு போய் கொடுத்தாரு. அவர் கேட்டபோது சேலம் கண்ணன் சொன்னார், அவர் அண்ணன் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுலேருந்து நழுவிட்டார். 2Gயாக இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும், திமுக மீது சேற்றை வாரி இறைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட பல குற்றச்சாட்டுகள் வந்து
வலுவிழந்து போயிருக்கின்றன, பலமிழந்து போயிருக்கின்றன. எல்லா வழக்குகளிலிருந்தும் திமுக விடுவிக்கப்பட்டு தான் இருக்கிறது. நிச்சயமா இல்ல, நீங்க சொல்றத நம்ம பொருத்தி பார்க்கலாம், அது உண்மைதான். ஆனா இன்றைய காலகட்டத்தில் திரும்ப திரும்ப அடுத்தடுத்த அமலாக்கத்துறை சோதனை, ஏதோ ஒரு அமைச்சரை தொடர்ந்து திரும்ப திரும்ப சோதனை வரும்போது மக்கள் மத்தியில அதை வந்து பதிய வைப்பார்களா? மக்கள் எப்படி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் தான் இது ஒரே காரணம், இலக்கு. அது நிச்சயமாக இப்பொழுது வந்து பாஜக வந்து அதிமுகவுடன் அணி சேர்ந்திருக்கிறது. இந்த கூட்டணி வந்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு அந்த முகம் இன்னமும் திமுகவினுடைய சாதனை பட்டியல், ஆட்சியினுடைய சாதனை பட்டியல் போன்ற விஷயங்கள் வந்து பலமாக இருக்கிறது, கூட்டணி பலமாக இருக்கிறது. இதற்கு முன்பாக தாங்கள் பலத்தை காட்ட முடியவில்லை. ஆகவே இந்த ஒரு பிம்பத்தை, அவர்கள் மீது இருக்கக்கூடிய நற்பெயரை அழிக்க வேண்டும், சிதைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான், தவிர வேறு எதுவுமே கிடையாது. நிச்சயமா. காரை செல்வராஜ் சார், நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட கேட்டேன், நீங்க என்னதான் உச்சநீதிமன்றம் குட்டு வைத்தாலும் கூட மீண்டும் மீண்டும் ஏதோ ஒரு வகையில அமலாக்கத்துறை இது மாதிரியான செயல்களில் ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப இதுக்கு முழுக்க ஒரு தடை இல்ல ஒரு கடிவாளம் போடணும் அப்படின்னா அது எது நிரந்தர தீர்வாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமாக இடி வந்து முற்றிலுமாக இடியுடைய நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டும். இடிங்கிற டிபார்ட்மெண்ட்டே, அமலாக்கத்துறையே க்ளோஸ் பண்ணிடலாம், டிபார்ட்மெண்ட்டே அவசியம் இல்லை. இதுக்கு என்ன காரணம்னா, இவர்கள் எப்படி நேர்மையானவர்கள் ஒரு விஷயம் சொல்றேன். உங்களுக்கு நினைவு இருக்கலாம், ஒரு 7 சிஏஜி ரிப்போர்ட் கொடுத்த ஒரு 7.5 லட்சம் கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கிறது என்கிற ரிப்போர்ட் ஒன்று சிஏஜி வந்துச்சு போன ஆட்சியில, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த சிஏஜி ரிப்போர்ட் கொடுத்த அந்த தலைமை அதிகாரி என்ன ஆனார்? மாற்றம் செய்யப்பட்டார், உடனடியாக மாற்றம் செய்யப்பட்டார். ரெண்டாவது, டைரக்டர் ஆஃப் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாப்புலேஷன் சயின்ஸ் சார்பா ஹெல்த் சர்வே கொடுத்தாங்க. அது ஒன்றிய அரசாங்கத்திற்கு எதிராக இருந்தது அந்த ஹெல்த் சர்வே. அது உண்மையான சர்வே. அதை கொடுத்தவர் ஜேம்ஸ், அவர் பேரு. அவர் என்ன பண்ணாங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணாங்க அவரை. மூன்றாவது இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸ பிசி மோகன் வந்து சேர்மனா இருந்த கமிட்டி வந்து நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷன் வந்து வெளியிட்டாங்க. எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை, வேலை வாய்ப்புகள் ரொம்ப பற்றாக்குறை இருக்கிறது, வேலை வாய்ப்புகளை முறையாக கொடுக்கலன்னு ரிப்போர்ட் கொடுத்த உடனே அவரை வந்து அழுத்தம் கொடுத்து அந்த ரிப்போர்ட் வந்த மறுநாளே அந்த பதவியிலிருந்து ரிசைன் பண்ணார். அப்ப இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், அரசாங்கத்தின் விருப்பப்படி நடந்தால் அவர்கள் நல்லவர்கள், அவர்கள் செய்யற காரியங்களுக்கெல்லாம் நாங்கள் துணை நிற்போம். அரசாங்கத்துக்கு எதிராக நீங்க எந்த அமைப்பு, தன்னாட்சி பெற்ற அதிகார அமைப்போ, அது நீதிபதியோ நீதி அரசரோ நீதி யந்திரங்களோ, நாங்கள் உடனடியாக எங்கள் கைக்குள் கொண்டு வந்து அவரை மாற்றுவோம் என்கிற மனநிலையில் இருப்பவர்கள் ஜனநாயக பாதையில் ஒரு ஆட்சியை நடத்துபவர்களாக இருந்துவிடவே முடியாது. ஒரு நாட்டினுடைய எல்லா துறைகளையும் நிர்வாக சீர்கேடோடு நடத்துவது என்று அதெல்லாம் விட்டுட்டு போயிட்ட. நீங்க மோடியா பாத்தீங்கன்னா தலையில ராஜஸ்தான் சுல்லாவை மாட்டிக்கிட்டு, என் உடம்பில் ஓடுவது ரத்தம் இல்லை, என் உடம்பில் ஓடுவது சிந்தூர், அதாவது குங்குமம் தான் ஒரு உடம்புல ஓடுதான் அப்படின்னு போய் வீரவசனம் பேசிட்டு இருப்பாரு. நீங்க உங்க துறை சார்ந்த ஒரு துறை அசைக்கப்பட்டு அம்பலப்பட்டு நிக்குது, அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாத ஒரு பிரதமர், அதை பற்றி கவலைப்படாத ஒரு பைனான்ஸ் மினிஸ்டர், நம்ம தான் இங்க இருந்துகிட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் கோர்ட்டுக்கு போய் நீதிமன்றங்களுக்கு போய் முறையிட்டு, அது மாநில உரிமைகளாக இருந்தாலும் சரி, அது நீங்க எந்த துறையாக இருந்தாலும் நீதிமன்றத்துல போய் நான் பாராடி வழக்காடி நம்முடைய நிலைமையை நாம் காப்பாற்றிக் கொள்ள சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோமே தவிர நம்மளுடைய எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை. நீங்க சொன்ன பதில இருந்து காரைசெல்வராஜ் சார், நீங்க சொன்ன பதில இருந்து உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் பயன்படுத்த விரும்புறேன். இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு சொல்லும் போது, ஈடுங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டே வேண்டாம், க்ளோஸ் பண்ணுங்க அப்படிங்கிறதா? யாரோ சிலர் செய்யற தவறுக்காக, அதாவது தனிநபர் தவறு செய்தா நிர்வாகத்தின் மேல நீங்க போய் நடவடிக்கை எடுப்பீங்களா இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கேட்டாங்கல்ல, அப்படி யாரோ சிலர் செய்யற தவறுக்காக ஒரு டிபார்ட்மெண்ட்டே நீங்க வேணாம்னு சொல்லலாமா? இல்ல, அதுக்குதான் சொல்றேன். ஒரு கம்பெனி ஒரு இண்டஸ்ட்ரி ரன் பண்றோம்னு வச்சுங்களேன், ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு வாயு பிரச்சனை வருது, ஒரு குளோரின் கேஸ் லீக் ஆகுது. குளோரின் கேஸ் லீக் ஆன உடனே ஓடி போய் கம்பெனி கேர் பண்ண பிடிக்க மாட்டான். அந்த கம்பெனியில இருக்கிற ஒர்க்ஸ் மேனேஜர்
டெக்னிக்கல் ஹெட் யாருன்னு பார்ப்பான். முதலில் அவர்தான் கைது செய்யப்படுவார். அதற்கு பிறகு விசாரணையில் தான் வந்து இப்போ கம்பெனி முதலாளிகள் மாட்டுவாங்க. நான் இப்ப அதுக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கு நான் போறேன். இது திட்டமிட்டு நடத்தப்படுவது என்பது வெளிப்படையாக தெரிந்ததற்கு பின்னால் தான் நான் அமைச்சரை ராஜினாமா பண்ணுங்கிறேன். ஏன் வந்து ஒரு இடியில் இருக்கு ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி நான் நடத்துறேங்க. என்கிட்ட ஒரு 10 வழக்கு வருது. அதுல ஒரு வழக்கு கூட நான் சரியாக நான் கையாளலைன்னா நான் கம்பெனி நடத்த முடியுமா? ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி நான் நடத்த முடியுமா? ஒரு துறை 1% பெர்ஃபார்மன்ஸ்ல ரன் பண்ணிட்டு இருக்கிற துறை இந்த நாட்டில் இருந்தாலே கேடு கெட்டு போனாங்க. நிச்சயமா நியாயமான ஒரு கேள்விதான். டிகே சார், நிறைவான பார்வை, ரொம்ப சுருக்கமா எதிர்பார்க்கிறேன். அதாவது நிறைய விஷயங்கள்ல உச்சநீதிமன்றம் வரை போராடி திமுக அரசாங்கம் நல்ல தீர்ப்புகளை பெற்று வருகிறது. ஆனா இன்னைக்கு எப்படி களத்துல மாறிடுச்சுன்னா, ஒன்றிய அரசு வெர்சஸ் உச்சநீதிமன்றம் மாதிரி போகுது. மீண்டும் உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு நெருக்கடியான சூழலா இதை பார்க்க வேண்டியது இருக்கிறதா? சுருக்கமா அது செய்வாங்க அவங்க. ஒன்றிய அவங்களுக்கு யாரும் எதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அந்த எதிரியை எப்படி இது பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் கூட அவங்களுக்கு அதை எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்தி எல்லா அமைப்பையும், ஏனென்றால் இவர்களுடைய கொள்கை மீது யாருக்குமே ஈடுபாடு கிடையாது. மிரட்டல் அச்சுறுத்தல் மூலம் வெற்றி பெறுகிறார்கள். தேர்தலிலே முறைகேடுகளின் மூலம் வெற்றி பெறுகிறார்கள் என்று மராட்டிய தேர்தலிலே தெரிந்திருக்கிறது. பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் இடையே வேறுபாடு இருக்கிறது. அப்படி தான் வெற்றி பெறுகிறார். இவர்கள் செய்கிறது எல்லாமே வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமான, மக்களுக்கு விரோதமான ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நோக்கம் நல்லாட்சி நடத்துவது அல்ல. அவர்கள் நோக்கம் இங்கே ஒரு மதமாற்றத்தை உருவாக்குவது, இந்த நாட்டை ஒரு மதவாத நாடாக மாற்றுவது. அவங்க கோபம், அவங்களுக்கு ஒரே எதிரி பாகிஸ்தான் தான். ஏன்னா அது முஸ்லீம் நாடு, நாம் இந்து நாடாக இருக்கணும்னு நினைக்கிறான். சில்லறத்தனமான சிந்தனை, அதுக்கு ஒரு ஆட்சி, அவ்வளோ. நிச்சயமா துரைக்கண்ணன் சார், அதாவது சார்ட்ட கேட்ட அந்த கேள்விதான். உச்சநீதிமன்றம் எல்லா விஷயங்களையும் ஆராய்ந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ அதை மாத்துறது மத்திய ஒன்றிய அரசு வெர்சஸ் உச்சநீதிமன்றம்ன்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் கொண்டு போகிறாங்க. ஆளுநர் தொடர்பான தீர்ப்பிலிருந்து இது எங்கே போய் முடியுங்கிற ஒரு கேள்வி வைக்க வேண்டியது இருக்குது. பெரிய கேள்வி தான். ஆனால் சுருக்கமாக ப்ளீஸ். இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம 2-3 நாட்களுக்கு முன்பு வந்து உச்சநீதிமன்ற நீதியரசர் வந்து ஒரு மாநிலத்துக்கு செல்றாருங்க. அதில் புரோட்டோகால் பார்த்தீங்கன்னா, அந்த மாநிலத்தோட டிஜிபியும் அதேமாதிரி சீஃப் செக்ரட்டரியும் வந்து அவரை வந்து ரிசீவ் பண்ண வேண்டியது வந்து புரோட்டோகால். அதை வந்து அந்த மாண்புமிகு உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசருக்கு கொடுக்க வேண்டிய அந்த சராசரியான ஒரு அடிப்படையான அந்த விதிமீறலுக்கு கூட வந்து இந்த மத்திய அரசு உடனே இந்த ஒன்றிய அரசு தலையிட்டு அதில் சரி செய்யறதுக்கு முயற்சிக்க விரும்பலை. அது அதற்கான காரணத்தை அவர் உச்சநீதிமன்ற நீதியரசரே வந்து தலைமை நீதியரசரே அன்றைய தினம் வந்து தன்னுடைய அதிருப்தியை வந்து வெளியிட்டு இருந்தாருங்க. கடந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டம் வரைக்கும் பார்த்திங்கன்னா, பொதுவாக இப்போ இருக்கிற அந்த ஒன்றிய அரசு கடந்த 11 ஆண்டு காலத்தில் வந்து பல்வேறு நிலைகளில் வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்வதற்கு பல்வேறு விதமான முயற்சிகளை செய்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. அதாவது ஓய்வுக்கு பிறகு பதவி கொடுப்பது, அதே மாதிரி ஒத்துப்போகாத நீதியரசர்கள் மீது வந்து நீதிபதிகள் மீது வந்து ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி, அதெல்லாமே கடந்த கால வரலாறு எல்லாருமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீதிபதி மீதே வந்து பழி சுமத்துவது, இது போன்று தனக்கு ஒத்து வருகின்ற நீதிபதிகளை வந்து தனக்கு அவர்களுக்கு ஏதாவது ஒரு உபகாரம் செய்வது, அதன் மூலமாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைப்பது, இது போன்று செய்திருக்கிறாங்க. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை வந்து இந்த வழக்கில் வந்து மிக சரியான வந்து இந்த வழக்கை வந்து கையாண்டு இருக்கிறாருங்க. இந்த வழக்கில் வந்து மிக குறிப்பாக வந்து இந்த இடைக்கால தடை வந்து இந்த அமர்வில் கொடுத்துருக்காங்கன்னா, அந்த வழக்கில் வந்து அடிப்படை முகாந்திரமே இல்லைன்றதை வந்து அவங்க மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதாவது டாஸ்மாக் என்ற நிறுவனத்தின் மீது எந்த விதமான குற்றச்சாட்டுமே இல்லை. டாஸ்மாக் ஊழியர்கள் மீது அந்த காலகட்டத்தில், அதாவது முன்பிருந்த அதிமுக காலத்தில் வந்து அந்த 2014 2021 காலகட்டத்தில் பதியப்பட்ட முதல் தகவல் அடிப்படையில் அப்போ போடப்பட்ட முதல் தகவல் அடிப்படை யாருன்னா டாஸ்மாக் ஊழியர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட அந்த முதல் தகவல் அடிப்படை. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த நிறுவனத்தின் மீதும் அந்த நிறுவனத்தை நடத்துகின்ற ஒரு அரசின் மீதும் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து குற்றச்சாட்டுகளை வைக்கலாம், எப்படி நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான தன்னுடைய கண்டனத்தை வந்து நிச்சயமா பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா கடுமையாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ED is crossing all limits. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அப்போ எல்லா வரம்புகளையும் மீறீங்க, எல்லா வரம்பு, you are totally violating the federal structure of the country. நிச்சயமா சார். CJI இந்த
இந்திய அரசோட தலைமை நீதிபதியை குறிப்பிட்டு சொல்றாருன்னா சரி. கண்டிப்பாக அவர் எந்த அளவுல வந்து அந்த வழக்கினோட தன்மையை பார்த்திருப்பார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியும். நிச்சயமா தம்பிராஜ் சார் ரொம்ப சுருக்கமான நிறைவான பார்வை. அதான் இது வந்து ஒன்றிய அரசுக்கும் உச்சநீதிமன்றத்துக்குமான ஒரு போராட்டமாக இதை நம்ம பார்க்க முடியாது. ஏனென்றால் இல்ல அப்படி கட்டமைக்கப்படுகிறது. அதாவது சாதாரணமாக ஒரு மனிதனுடைய கடைசி ஆதார நம்பிக்கையை நீதிமன்றம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒரு மாநில அரசுகளினுடைய கடைசி ஆதார நம்பிக்கையை நீதிமன்றங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால கவாய் அவர்கள் பதவியேற்ற பிறகே சொன்ன ஒரு விஷயம் வந்து அரசியலமைப்பு சட்டம் தான் பெரியது. அப்போ வந்து ஏனென்றால் சில விமர்சனங்கள் எழுந்தபோது நம்முடைய துணை ஜனாதிபதி எல்லாம் ஒரு மாதிரி நீதிமன்றங்களை குறித்து பேசிய போதெல்லாம் அவங்க சொன்னாங்க, நாடாளுமன்றம் பெரிதா உச்சநீதிமன்றம் பெரிதா என்றால் 3 தூண்கள் இருக்கிறது ஜனநாயகத்தில். இதில் வந்து யார் பெரியவர்கள் என்று பார்க்கக்கூடாது, இது எல்லாவற்றையும் அரசியலமைப்பு சட்டம் பெரியது. இன்றைக்கு அவர் சொல்லியிருக்கிற அந்த தீர்ப்பு கூட, அந்த உத்தரவு கூட அரசியலமைப்பின் அடிப்படையில் தான். கூட்டாட்சி தத்துவத்தை சிதைக்கிறீர்கள் என்பது அது கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டது தான். கண்டிப்பாக. அப்போ இது வந்து நிச்சயமாக இது வந்து அவர்களுடைய தோல்வியை, அவர்களுடைய சரிவை சரிகட்டுவதற்காக சொல்லப்படுகின்ற வாதமாக இருக்கலாமே தவிர இது ஒரு நீதிமன்றத்தினுடைய சரியான பார்வை, சரியான தீர்ப்பு. நிச்சயமா. கரை செல்வராஜ் சார், ஒரு நிமிடத்திற்கு மிகாமல் ப்ளீஸ் சுருக்கமா. கரை செல்வராஜ் சார் கேக்குதுங்களா? ரொம்ப சுருக்கமா நிறைவான பார்வை ப்ளீஸ். ஒண்ணு இல்ல, இப்போ நீங்க ஏற்கனவே இடி சேர்மன் ஒருத்தர் வந்து ஓய்வு பெற்றவரை பதவியில் அமர்த்தினாங்க. அவர் பதவி காலம் முடிஞ்சதுக்கு பிறகு பதவி நீட்டிக்கும் போது உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்த உடனே என்ன பிறப்பிட்டா வேற ஆளே கிடையாதான்னு உச்ச நீதிமன்றம் கேட்ட நினைவு இருக்கும். இடி மட்டும் இல்ல, சிபிஐ, ஐடி விங்க, செபி உட்பட எல்லாம் செல்லரித்து போயிருக்கிறது. இதற்கு ஒரே வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, எதிர்கட்சி தலைவர், பிரதமர் இவர் 3 பேரும் சேர்ந்துதான் இந்த ஈடு தன்னாட்சி பெற்ற அதிகார அமைப்புகளுக்கு தலைமை பதவி உள்ளவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலை வராத வரையில், ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கைகளில் ஒட்டுமொத்த அதிகாரம் இருக்கிற வரையில் இவர்களை திருத்த முடியாது. நீதிமன்றங்கள் மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பு என்கிற நிலைக்கு தனி மனிதன் மட்டுமல்ல, ஒரு அரசாங்கமே அந்த நிலைக்கு தள்ளப்படுவது என்பது ஒரு நிர்வாகத்திற்கு அழகில்லை. நீங்க இந்த ஈடிய குறித்து பேசுங்க, ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன். செவியில ஒரு அம்மா, சித்ரா ராமகிருஷ்ணன் ஒரு அம்மா ராத்திரில கனவுல வந்து எனக்கு ஒரு சாமியார் சொல்லுவாரு செஞ்சேன்னு ஒரு 5 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்துறான். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அவனுக்கு வேண்டியவர்களுக்கு எல்லாம் அவங்க பக்கத்துல வச்சுக்கிட்டு அன்னைக்கு அந்த பங்குச்சந்தை 1 செகண்ட்ல அவனுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணி ஒட்டுமொத்தமா பல கோடிகளை இழப்பை ஏற்படுத்திய சித்ரா ராமகிருஷ்ணன் எங்க இருக்காங்கன்னு தெரியல. எங்காவது கோயில்ல பஜனை பாடிக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு அம்மா அதானி கூட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு செபியில வந்து உட்கார்ந்து இருந்தாங்களே, அந்த அம்மாவை பத்தி எல்லாம் யாராவது கவலைப்பட்டிருக்கிறோமா? அப்படி பார்க்கிற போது தனி மனிதர்கள் செய்கிற தவறுகளை இவர்கள் பாதுகாக்கிறார்களே தவிர நமக்கு எதிராக இருக்கிற அரசாங்கங்களை ஒழிப்பதற்காக தன்னாட்சி பெற்ற அதிகார அமைப்புகளை பயன்படுத்துவது என்பது வெட்ட வெளிச்சம். பிரதமர் மன்னிப்பு கேட்க மாட்டார், நிதியமைச்சர் மன்னிப்பு கேட்க மாட்டார். அவர்களின் சார்பில் ஈடியோட சேர்மன் நாளையே உடனடியாக கலைஞர் செய்திகள் வாயிலாக சொல்லுகிறேன், நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரி பதவியிலிருந்து ராஜினாமா செய்கிறேன். நிச்சயமா சார், ஒவ்வொரு முறையும் பழிவாங்க வருகிறார்கள், திரும்ப குட்டு வாங்கிட்டு தான் போறாங்க அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. பங்கு கொண்ட விருந்தினர் எத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. எங்களை மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.